அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 கப் அளவு ரவை எடுத்து உள்ளே சேர்த்து இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க, ரவையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், ரவையோட வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இது 3 சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் ஒரு வெங்காயத்தில் பாதியை சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்த அளவு கருவேப்பிலையில் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி, 10 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 3 பீன்ஸை சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு கை அளவுக்கு பச்சை பட்டாணி, ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருந்த ரவை எடுத்து உள்ளே சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் மஞ்சள்தூள் சேர்த்திங்கன்னா நிறைய சேஞ்ச் ஆகிடும். ரவை கொதிக்கும் போது மஞ்சள்தூள் சேர்க்கும் போது கலர் நமக்கு அப்படியே இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டேஜில் இது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ரவை நல்லா சூப்பராக குக்காகி வந்துடும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா சூப்பராக குக்காகி வந்திருக்கு. இதை நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே உங்கள் வீட்டில் பண்ணிடலாம். டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.